இன்று உலக வரைபடத்தை புரட்டி பார்த்தால் அமைதியை விட ஆங்காங்கே எரியும் போர் கனல்களே அதிகம் தென்படுகின்றன. உக்ரைன் ரஷ்யா மோதல், மத்திய கிழக்கில் ஓயாத சத்தம், சீனா தைவான் இடையிலான முறுகல் என உலகம் ஒரு மெல்லிய நூலிழையில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் மூன்றாம் உலக போர் மூளுமா என்ற அச்சம் சாமானிய மக்கள் முதல் உலக தலைவர்கள் வரை அனைவரது மத்தியிலும் எழுந்துள்ளது. ஆனால் ஒருவேளை அந்த போர் ஆரம்பமானால் அது நாம் வரலாற்றில் படித்த பழைய போர்களைப் போல இருக்காது என்பதுதான் கசப்பான உண்மை. மூன்றாம் உலக போரில் முதல் குண்டு பூமியில் விழுவதற்கு முன்னால் அது கணினி திரைகளில் தான் ஆரம்பமாகும். ஒரு நாட்டின் மின்சார விநியோகம், வங்கி சேவைகள் மற்றும் தொலைத்தொடர்பு வலைப்பின்னல்களை இணையதளம் வழியாக முடக்குவதே எதிரிகளின் முதல் இலக்காக இருக்கும். ஏடிஎம் இயந்திரங்கள் வேலை செய்யாது இணையம் முடங்கும். ஒரு மொத்த நாடும் தகவல் தொடர்பின்றி நிலைகுலையும். மக்கள் பீதியடைந்து வீதிகளில் இறங்கும் அந்த தருணமே ஒரு நாட்டின் பலவீனமான புள்ளியாக மாறும். அடுத்த கட்டமாக விண்ணில் சுற்றி கொண்டிருக்கும் செயற்கைக்கோள்கள் குறிவைக்கப்படும். இதனால் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஜிபிஎஸ், கூகுள் மேப்ஸ் மற்றும் இராணுவ தகவல் தொடர்பு அனைத்தும் செயலிழக்கும். திசையறியாது கப்பல்களும் விமானங்களும் தத்தளிக்கும். ஒரு நாடு தனது கண்களை இழந்து தவிப்பதைப் போல இந்த நிலை அமையும். நேரடி போர்க்களத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் வான்வழி தாக்குதல்களை நடத்தும். இவை துல்லியமாக இலக்குகளை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டவை. இரக்கமற்ற இந்த இயந்திர போர் மிக குறுகிய காலத்தில் பாரிய உயிர் சேதங்களை விளைவிக்கும். போரின் மிக மோசமான மற்றும் இறுதி கட்டம் அணு ஆயுத போர். வல்லரசு நாடுகள் போரில் தங்களின் தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பாத போது அணு ஆயுதங்களை ஏவும் அபாயம் உள்ளது. ஒரு அணுகுண்டு வீசப்பட்டால் அது லட்சக்கணக்கான மக்களை ஒரு நொடியில் சாம்பலாக்கும். அதன் கதிரியக்க தாக்கம் பல தலைமுறைகளை ஊனமாக்கும். அதைவிட கொடுமையாக காற்றில் கலக்கும் கருமை புகையும் சாம்பலும் சூரிய ஒளியை மறைத்து பூமியில் அணுக்கால குளிர்காலத்தை உண்டாக்கும். விவசாயம் செத்துப்போய் உலகம் பட்டினி சாவுக்கு தள்ளப்படும். இன்று வல்லரசு நாடுகளில் இருக்கும் அணு ஆயுதங்கள் ஒட்டுமொத்த பூமியையே பலமுறை அழிக்க போதுமானவை. ஒரு நாடு அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் பதிலுக்கு மற்ற நாடும் பயன்படுத்தும். இறுதியில் இருவருமே அழிவர் என்ற பயம்தான் இதுவரை ஒரு பெரிய போர் வராமல் தடுத்து வைத்துள்ளது. எஸ்டோனிய எல்லைக்குள் ரஷ்ய விமானம் நுழைந்தது போன்ற சிறிய எல்லை மீறல்களை கூட உலக நாடுகள் இவ்வளவு அவதானமாக கையாள்வதற்கு காரணம் இதுதான். ஏனெனில் ஒரு சிறிய பொறி கூட ஒட்டுமொத்த மனித நாகரிகத்தையே அழித்த நம்மை மீண்டும் கற்காலத்திற்கு தள்ளிவிடும். மூன்றாம் உலக போர் என்பது வெற்றியாளரே இல்லாத ஒரு போராகத்தான் இருக்கும். எஞ்சியுள்ளவர்கள் இறந்து போனவர்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு அந்த அழிவு கொடூரமானதாக இருக்கும். அமைதி மட்டுமே மனித குலத்தின் ஒரே பிழைப்பு பாதை என்பதை உலக தலைவர்கள் உணர வேண்டிய தருணம் இது.